சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பப்பாளி அல்வாவும் பப்பாளி ஃப்ரெஷ் ஜூஸ் பார்க்க போகிறோம். பெரிய பப்பாளியாக இருக்கிறதுனால பாதி பழம் வச்சு அல்வாவும் பாதி பழம் வச்சு ஃப்ரெஷ் ஜூஸும் பண்ண போகிறேன். நல்ல பழுத்த பப்பாளியாக எடுத்துக்கணும், அப்போ தான் அல்வாவுக்கும் ஜூஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாதியாக கட் பண்ணிக்கலாம், தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்தாச்சு, உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த லைட் எல்லோவோ இந்த தோல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதையும் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பாதியும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நீளமாக கட் பண்ண பப்பாளியாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பப்பாளி நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால் நான் எந்த சுகரோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே நான் சேர்த்துக்கல. பாதி பப்பாளி மட்டும் சேர்த்துருக்கேன். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். அதை நைஸாக அரைச்சாச்சு. மீத இருந்த பப்பாளி பழத்தை அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பப்பாளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பப்பாளி அல்வா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளி பழத்தோட ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரையும் பப்பாளி பழத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. 1-2 பப்பாளி அரைப்படாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்வா ரெடி பண்ணும்போது நல்லா மசிஞ்சிரும். இந்த பப்பாளி அல்வாவுக்கு கூடுதலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக முந்திரியும் பாதாமும் நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாதாம் ஒரு 10 எடுத்திருக்கேன், முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். பாதாம் நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாதாமும் முந்திரியும் ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அரை கப் பால் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு முந்திரி நெய்யில் வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனோடனே பாலில் கரைச்சி வச்ச கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு பாதாம் முந்திரி பேஸ்ட்டை ஒரு 3 நிமிஷம் நெய்யில் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பப்பாளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பப்பாளி சேர்த்த உடனே ஃபுல்லாகவே தெறிக்க ஆரம்பிச்சிரும், அதனால் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நாட்டு சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்குறோம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா தெறிக்குது பாருங்கள். இந்த மாதிரி மேலே தெரிச்சாலே இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். நல்லா தெறிக்காமல் நல்லா திரண்டு வரணும், அப்போ தான் அல்வா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். டோட்டலாக 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் தெறிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இப்போ நல்லா தெறிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒட்டாமல் நல்லா வருது. இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை பவுலுக்கு மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக க்ரஷ் பண்ண முந்திரி கொஞ்சம் மேலே சேர்த்துருக்கேன். இப்போ பப்பாளி அல்வாவும் ஃப்ரெஷ் பப்பாளி ஜூஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.